ஹாய் காய்ஸ், இப்போ நாங்கள் எங்கே போய் கொண்டிருக்கிறோம்டா புனித அந்தோணியர் ஆலயமா, பாம்பு காட்டி அந்தோணியர் ஆலயம் போய் கொண்டிருக்கிறோம். இது எவ்வளவு என்ன இதுக்கு? இது மாங்குளமா? சாரி, இது முழங்காவில இருந்து போற ரோட்டுக்கு நடுவில் இருக்கு. ஓ, முழங்காவில இருந்து மெல்லாவி போற ரோட், மன்னார் போற ரோட். அது ரெண்டுக்கும் இடையில. இந்த கோயிலின் புதினம் என்ன? புதினம் வந்து இந்த கோயில் என்னத்துக்காக வேண்டி இந்த இவ்வளோ மக்கள் இதில் பாருங்க, இந்த மக்களை பாருங்க. இந்த மக்களை டெய்லி இவ்வளோ கஷ்டத்துக்கு மத்தியிலையும் இந்த ரோட்டுன்ற மத்தியிலையும் நடந்து இந்த கோயிலுக்கு போய் கொண்டிருக்கணும். என்ன ரீசனுக்காக இந்த கோயிலுக்கு போற இல்ல, இது செவ்வாய்க்கிழமையில மட்டும்தான் இந்த கோயில் ஃபேமஸ். ஒவ்வொரு செவ்வாயும் என்ன ரீசனுக்காக வேண்டி இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மக்கள் இந்த ஒரு பாதைகளுக்கு ஒரு மக்களோட ஒரு கஷ்டங்களை போக்குறதுக்காக தனித்தனிப்பட்ட நபர்கள் வேற வேணும். அவன் கஷ்டம் எங்களுக்கு தெரியாதான், இப்ப எங்களுக்கு கஷ்டம் வழியா நாங்க வந்திருக்கிறோம். ஓ, எங்களுக்கு கஷ்டம் வழியா நாங்க இந்த செவ்வாய் மாதத்துல முதல் செவ்வாய் முதல் செவ்வாய் வந்து ஃபேமஸ். முதல் செவ்வாயில இருந்து ஸ்டார்ட் பண்ணி கண்டினியூஸா 9 செவ்வாய் வந்தா நீங்க மனசுல என்ன வச்சு கொண்டு வாரீங்களோ அது நடக்கும்ன்றது ஐதீகம். அதனால நிறைய பேருக்கு நடந்து நிறைய பேர்கிட்ட சஜஸ்ட் பண்ணி நிறைய பேர் இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறேன். ஸோ இங்க கொழும்புல இருந்து எல்லா காய்ஸ், இப்போ என்னண்டா நீங்க உங்களுக்கான கஷ்டங்களோ உங்களோட வாழ்க்கையில வெறும் துன்பங்களை நிவர்த்தி செய்யற ஒரு காலத்தின் அடிப்படையில நாங்க இந்த கோயிலுக்கு இப்போ ஒரு கனகாண்டு காலமா எவ்வளவு காண்ட காலமா இந்த கோயிலுக்கு வரணும்? இது ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே இருக்கு, இப்பதான் பிரபலமானது. இப்போ ஏண்டு எவ்வளவு காலம் அது எனக்கு எக்ஸாக்டா தெரியா. ஓ ப்ரோ, மெக்க கொஞ்சம் படிவா போடுங்க ப்ரோ. ஓகே, போட்டாச்சு ப்ரோ. ஓகே, அங்கால காய்ஸ், அங்கால போய் தொடர்றேன். நாங்கள் இப்போ ஒரு சரியான ஒரு சகுதியான பாதையில் நடந்து போகிற வழியாக நாங்கள் இங்கே பாருங்கள் மக்களே, நாங்கள் படுற கஷ்டத்தை பாருங்கள். எப்படியான ஒரு ரோட்டில் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம்ட்டு.